நிலைமை என்ன தெரியுமா? காவிரியிலையும் கொள்ளிடத்திலையும் தண்ணி நிறைய போகுது. நிறைய போய் சோழவள நாடான தஞ்சை பகுதி அந்த காவிரி படுகை எல்லாம் ஏரி குளம் குட்டை தாங்கள் ஏந்தல் எல்லா இடங்களும் நிரம்பிருச்சு தண்ணி. மிச்சம் உள்ள பல லட்சம் கன அடி தண்ணி காவிரியில இருந்து போய் கடல்ல கலக்குது. காவிரியும் கொள்ளிடத்திலும் தண்ணி வீணா போய் கடல்ல கலக்குது. ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், அங்கிட்டு போனோம்னா விருதுநகர் மாவட்டம் 6 மாசம் 1 வருஷம் மழை பெய்யலன்னா தாய்மார்கள் எல்லாம் குடத்தை தூக்கிட்டு வீதியில இறங்கிடுவாங்க. பஞ்சம். இன்னைக்கு நிலைமை அதானா? ஆனா இன்னைக்கு வரைக்கும் நிலைமை அதுதான். ஆனா காவிரி தண்ணி பல லட்சம் கன அடி வீணா கடல்ல கலக்குது. சரி, இந்த வீணா போற தண்ணியை தேக்கி வைக்க ஏதாவது திட்டம் வச்சிருக்காங்களான்னு பார்த்தா அதை பத்தி ஒண்ணும் இல்ல. பச்சை தண்ணியை காசிக்கு விற்க என்னடான்னு யோசிக்கிறேன். 10 ரூபாய்க்கு விற்கிறேன் போத்தல். 10 ரூபாய்க்கு விற்கிற தண்ணியை குடிச்சுட்டு பேருந்து நிலைய கழிவறைக்கு போனா அவன் 10 ரூபாய் கேட்கறான். இல்லைன்னா இறக்கப்படாதுன்ற. சரி, 10 ரூபாய் வாங்கிட்டு ஒழுங்கா வச்சிருக்காங்கன்னு பார்த்தா உயிரே போயிரும் போல இருக்கு. அதுக்குள்ள நரக வேதனை. எங்க போய் சொல்றது? காவிரி தண்ணி வீணா போகுது, சேர்த்து வைக்க திட்டம் இல்ல.